ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரியாஸ் வேர்ல்ட். டுடே விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸி அண்ட் சிம்பிள் எப்படி சன்னா மசாலா செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஒரு பவுல் வச்சுருக்கோம். இன்னொரு பவுலில் சுண்டல் எடுத்துக்கலாம். தேவையான சுண்டல் எடுத்து 6 to 4 hours நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ ஊற வச்ச சுண்டலை நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வச்சு இதுக்கு தேவையான மசாலாலாம் பார்க்கலாம். ஸ்பைசஸ் எடுத்துருக்கோம். வேக வச்ச சுண்டல், சாப் பண்ண வெங்காயம், அது சுண்டலை நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். கிரைண்ட் பண்ண தக்காளி, தேவையான மசாலா, கறி லீவ்ஸ், கொரியண்டர் லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் அதுக்கு தேவையான ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். குட்டி பாத்திரம் வச்சு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இதில் சாப் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா அதோட கலர் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி முடித்ததுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் தக்காளி ஏன் கிரைண்ட் பண்ணி போடுறோன்னா கிரேவி திக்னஸ்க்காக தான். தக்காளி நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணிப்போம், அதனால் தேவைக்கு அளவு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணுறோம். இதில் மசாலா நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் நேரம் ஆயிலில் வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தண்ணி இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சிம்பிள் அண்ட் ஈஸி தான். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் கறி லீவ்ஸ், கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம அந்த மேஷ் பண்ணி வச்சுருக்க வேக வச்ச சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். இது கிரேவி திக்னஸ்க்காக தான் ஆட் பண்ணுறோம். நல்லா வதக்கிக்கலாம். சுண்டல் வேக வச்ச தண்ணியை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே ஆட் ஆகும். இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிள், வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷன். மஸ்ட்டு ட்ரை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக வந்துருச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுல் வச்சு நம்ம சுட சுட செஞ்சு வச்ச சன்னா மசாலா பிளேட் பண்ணிக்கலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. மஸ்ட்டு ட்ரை. ஈஸி அண்ட் சிம்பிள் தான். என்னோடய ரெசிபி பார்த்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக கட் பண்ணி வச்ச கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.